நான் ஒவ்வொரு முறையும் வேர்சை என்ற ஊரை பற்றி போடும் பொழுது என்னுடைய வீடியோக்களை பார்க்குற நீங்கள் எல்லாரும் நான் வேர்சையில் இருக்கிறதாக நினச்சி கொண்டீங்க. நான் 78 டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் வேர்சையில் இருக்கையில். வேர்சை எங்களுடைய போலீஸ், அங்கே தான் எங்களுடைய அலுவல்களை செய்யணும். எனக்கு இல்லை, என்னுடைய அம்மாவுக்கு. எனக்கு ஃப்ரெஞ்ச் நேஷனாலிட்டி என்றதால் அந்த போலீஸுக்கு போக வேண்டிய அலுவல் இல்லை. ஆனால் அம்மாவின் விடயமாக அடிக்கடி அங்கே போக வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பொழுது எடுக்கப்பட்ட காணொளிகளை தான் நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் அதே போல் ஒரு காணொளி தான். 2011 வேர்சைக்கு அம்மாவை கூட்டிக் கொண்டு போகிறேன் நான் போலீஸ் அலுவலா. அங்கே போய் திரும்பி வர வழியில் ஒரு சர்ச்சை அடிக்கடி நாங்கள் காண்றோம். நாங்கள் அடிக்கடி இல்லை, அந்த இடத்துல அது இருக்குது. நாங்கள் வரும்பொழுது அந்த சர்ச்சை பார்க்குறாங்க. எனக்கும் அம்மாவுக்கும் அந்த சர்ச்சுக்கு போகணுமென்று பல நாள் ஆசை. ஆனால் அந்த ஆசை நடுகள் நிறைவேறாமல் போயிடும். எப்போவுமே நாங்கள் போலீஸ் அலுவலம் முடிச்சுட்டு அவசரமாக வீட்டை வந்து சேரணும், பிள்ளைகளை வந்து எடுக்கணும் பள்ளிக்கூடத்தால், அப்படியான ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போனதில்லை. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம், அதாவது 2024ஆம் ஆண்டு அம்மாவை போலீஸுக்கு கூட்டிக் கொண்டு போய் வர்ற நேரத்தில் எனக்கும் நேரம் இருந்தது. அந்த கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு ஆசையும் இருந்தது. இந்த சர்ச்சுக்கு ஏன் போகணும் என்ற ஆசை வரும் என்று சொன்னால், நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு எதிர்பக்கத்தில் வீதியில் 2 பக்கங்களின் மரங்களுக்கு நடுவில் இந்த சர்ச் கம்பீரமாக நிற்கும். அந்த தொலை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த கட்டட அமைப்பு மிக அழகாக இருக்கும். கிட்ட போய் பார்க்கணும்ன்றது ஆசை. கிட்டத்தட்ட நான் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் அந்த சர்ச்சை பார்த்துருக்கிறேன். இந்த முறை அந்த வாய்ப்பு கிட்டவே அம்மாவும் நானும் மிக ஆரவாரத்தோட அந்த சர்ச் வாசலுக்கு போனோம். சர்ச் வாசல்லையே கார் பார்க் பண்றதுக்கு இலகுவாக வழி செய்திருந்தார்கள். அந்த சர்ச்சும் கிட்ட நெருங்கி பார்க்கும் பொழுது தொலை தூரத்தில் இருந்த கம்பீரத்தை விட கிட்ட மிக இன்னும் கம்பீரமாக தெரிஞ்சது. இனி வாங்கோ, நான் சர்ச்சை பற்றி உங்களுக்கு சொல்றேன். இந்த சர்ச்சின் பேர் எக்லீஸ் சாண்ட் ஆந்துவான் து பது து ஷெஸ்னே. ஷெஸ்னே என்ற ஊரில் இது அமைஞ்சிருக்கிறதால இது ஷெஸ்னேக்கான ஒரு சர்ச்சாக பார்க்கப்படுது. வேர்சைக்கு மிக அருகாமையில் இருக்குது இந்த ஷெஸ்னே என்ற ஊர். இது ஒரு கத்தோலிக் சர்ச் தான், அதாவது கத்தோலிக்க தேவாலயம். இதன் டைப் வந்து பஹ்வாசியல் என்ற ஒரு சர்ச் டைப்பை கொண்டிருக்குது. இந்த சர்ச்சை கட்ட தொடங்கினது 1897ஆம் ஆண்டு. கட்டி முடிக்கப்பட்டது 1910ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் எடுத்திருக்கு இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு. இதனுடைய கட்டட அமைப்பு வந்து லெஜெண்டர் என்ற ஒரு அமைப்பை, அந்த வடிவத்தை கொண்டிருக்குது. எதற்காக இந்த சர்ச்சை கட்டினார்கள் என்ற ஒரு வரலாறும் இருக்குது, மிக சுவாரஸ்யமான வரலாறு. இந்த சர்ச் கட்ட முதல் இந்த ஊருக்குள்ள சான் ஜெர்மா என்ற சர்ச் ஒன்று தான் இருந்திருக்குது. 1806ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த ஊரில் 272 மக்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கணும். 1891ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 2970 மக்கள் தொகை கூடியிருக்குது. ஆகவே இந்த சான் ஜெர்மா என்ற சர்ச்சுக்கு மக்கள் போனால் அங்கு மக்கள் நெருக்கம் அதிகமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் இன்னொரு தேவாலயத்தை கட்டோடும் என்று எண்ணி இந்த தேவாலயத்தை கட்டியிருக்கணும். 1894ஆம் ஆண்டு பியர் கு என்ற பிஷப் ஷார்ல் போசி என்ற ஒரு ஃபாதர்கிட்ட இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கான ஒரு கட்டளையை விடுறார். அதன் பின் 1896ஆம் ஆண்டு இந்த கட்டடம் கட்ட வேண்டியதுக்கான நிலத்தை வாங்கி கொள்ளுகிறோம். 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1897ஆம் ஆண்டு தேவாலயத்துக்கான முதல் கல் நாட்டப்படுது. 1903ஆம் ஆண்டு தேவாலயத்துக்கான மணிக்கூட்டு கோபுரம் கட்டி முடிக்கப்படுது. 1906ஆம் ஆண்டு தேவாலயத்துக்கு உள்ள அந்த கண்ணாடி அலுவல்கள், கண்ணாடி வேலைப்பாடுகள் எல்லாம் முடிக்கப்படுது. 1910ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட தேவாலயத்தின் கட்டட அமைப்புக்கான முழு வேலையும் முடிக்கப்பட்டு சார்ல்ஸ் போசியர் என்ற ஃபாதரை இத்தேவாலயத்துக்கான ஃபாதராக நியமிக்கப்படுகிறது. லியோன் 8 என்ற ஒரு பாப்பரசர் புனித அந்தோனியாரின் புகழை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் வேர்சைக்கு வருகை தருகிறார். இந்த கோயிலின் கட்டுமானத்திற்கும் வளர்ச்சிக்குமாக 10,000 பிரெஞ்சு பிராங்குகளை கொடுக்கிறார். இப்படியாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த தேவாலயத்துக்குள்ளதான் நான் நிற்கிறேன். மிக அழகான தேவாலயம், உண்மையிலேயே எல்லாரும் சென்று பார்க்க வேண்டிய தேவாலயம். பாரிஸுக்கு மிக அருகாமையில் இந்த தேவாலயம் இருக்கிறதால கட்டாயம் போய் பாருங்கோ. அந்த கட்டமைப்புக்காகவே நாங்கள் பார்த்து மகிழலாம். கருவறையில், அதாவது தேவாலயத்தின் மத்தியில் இருக்கும் இறைவனின் வடிவம் வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக எல்லா தேவாலயங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவையோ அல்லது மரியா போன்ற தெய்வங்களையோ வச்சிருப்பார்கள். ஆனால் இங்கு வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு மனித வடிவத்தில் தான் வடிவமைக்கப்பட்டிருப்பார். இங்கு
இயேசு கிறிஸ்து ஒரு ஆவி வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வடிவத்தை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான வடிவமாக இருந்தது. அதற்குள் அமைக்கப்பட்டிருந்த புனித அந்தோணியாரின் அழகோ மிக சிறப்பாக இருந்தது. சிலைகள் எல்லாம் அற்புதமாக வடிக்கப்பட்டிருந்து உண்மையிலேயே தெய்வீகத்தன்மைகளை கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக அமைதியான தேவாலயம் அந்த ஊரின் மத்தியில் அழகாக செதுக்கப்பட்டு இருந்ததை பார்த்து ரசித்து கொண்டிருந்தோம். என்னுடைய தாயாருக்கு கிறித்தவ மதத்தில் நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு எந்த மதத்திலும் அதிகமாக நம்பிக்கை இல்லை என்றாலும் இறை நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நானும் என்னுடைய தாயாருமாக மெழுகுதிரி வாங்கி ஏற்றிவிட்டு கொஞ்ச நேரம் அதில் அமைதியாக இருந்துவிட்டு அந்த அழகான தேவாலயத்தை காணொளிப்படுத்தி கொண்டு நானும் என் கண்களின் வாயிலாக அந்த அழகான தேவாலயத்தை பார்த்து மகிழ்ந்து விட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் அந்த தேவாலயத்தை பாருங்கோ, எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி முடிந்தால் அந்த தேவாலயத்தை போய் பாருங்கோ. நன்றி, வணக்கம்.